திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாம் இந்த பூவுலகில் இறைவன் அருளால் பிறந்துள்ளோம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. நாம் நம்மையே பிறப்பித்துக் கொள்ள முடியாது, பிறப்பித்துக் கொள்ளவும் இல்லை. அப்போ நம்மை முழுவதுமாக இறைவனது திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து முழுமையாக சரணாகதி செய்து வாழ்வதே நலங்கள் அனைத்தையும் பெற்றுத்தரும். அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியில் சொன்னது போல, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. அப்படி எந்த செயல் செய்தாலும், நின்னாலும் நடந்தாலும் படுத்தாலும் தூங்கினாலும் வெளியில போனாலும் எந்த சமயத்திலும் எப்பொழுதும் அந்த இறை சிந்தனையோடுவே வாழும் பொழுது இறைவனுடைய திருவடிகளில் நாம் நம்மை சரணாகதி செய்து வாழும் பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்று நிம்மதியாக வாழ முடியும். அதே போல இன்னொரு பாடல், ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் உயங்குவிப்பானும் முயன்றவினை காட்டுவிப்பானும் இருவினை பாசக் கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவனுண்டே தில்லையம்பலத்தே. நன்னாரில் பூட்டிய சூத்திரப்பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஆடிச் சலித்திடுமோ, இங்கு அத்தன்மையைப் போல் உன்னால் யானும் திரிவதல்லால் மற்றுனை பிரிந்து என்னாலினி ஆவதுண்டோ இறைவா கச்சி ஏகம்பனே என்பார் பட்டினத்தார் சுவாமிகள். மீண்டும் மீண்டும் இந்த சிந்தனை எதை வலியுறுத்துகிறது, வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று நான் நினைப்பது சரணாகதி மட்டுமே. சரணாகதி நம்மை வாழ்வில் உய்விக்கும் என்று சொல்லி இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.